ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்லேயே தாங்க சூப்பரான ஜிலேபி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. ஒரு பாகப்பதம் வந்தால் போதும். இதில் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து கரைஞ்சி ஒரு பாகப்பதம் வரட்டுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இது கரெக்டாக ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா மாவு லூஸாக இருக்கணுங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம். மாவு இந்தளவுக்கு இருக்கணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாட்டில் எடுத்துருக்குறேங்க. இப்போ பாட்டில் மூடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் தாங்க நான் ஊற்றிக்க போகிறேன் மாவை. அதுக்குள்ளேயும் ஜீனி பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக ஒரு பாகப்பதம் வந்துருச்சு, போதும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த ஜிலேபி சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் இந்த டப்பாவுக்கு பதிலாக பால் கவரில் கூட செஞ்சுக்கலாங்க, இல்லைன்னா பாலித்தீன் கவரில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜிலேபி நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா ஜிலேபி வெந்துருச்சுங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம ஜிலேபி சுட்டு எடுத்துடலாங்க. 1 கப்பு மாவு இருந்தாலே போதுங்க, தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதுவும் பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எண்ணெயெல்லாம் அதிகமாக இழுக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே ஜீனி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.